வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மலர்களே மலர்களே இது ஒரு கனவா கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆன்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மேனகாவுக்கு நன்றாக நினைவு இருந்தது. அன்று மாலை இருட்டும் வேளையில் பாட்டி மேனகாவை கூப்பிட்டு செட்டியார் கடைக்கு போய் 1/2 கிலோ கடலை மாவு 1/2 கிலோ வெங்காயம் வாங்கி கொண்டு வா என்றாள். செட்டியார் கடை என்றதுமே மேனகாவின் முகம் கசப்பை விழுங்கினாற் போல் ஆயிற்று. அந்த நாராயணன் கடைக்கா? நான் போக மாட்டேன் பாட்டி. முந்தா நாள் நீ எண்ணெய் வாங்கி வர சொல்லி அனுப்பிய போதே கண்டபடி திட்டினான். காசு இல்லாமல் கடை வாசற்படி ஏறக்கூடாது என்று சொல்லிவிட்டான். ஏற்கனவே 250 ரூபாய் பாக்கியாம். வெட்கம் மானம் இல்லையா என்று வாய்க்கு வந்தபடி ஏசினான். ஏசுவான் அவன் காட்டில் மழை. பணம் யார் கையில் இருந்தால் அவர்கள்தான் ராஜா இந்த காலத்தில். நமக்கும் என்றாவது ஒரு நாள் நல்ல காலம் வரும். பணம் தராமல் ஓடி போய் விடுவோமா? தராமல் தான் இருந்து விடுவோமா? கொஞ்சம் முன்னும் பின்னும் ஆகும், அவ்வளவுதான். நாராயணன் முதலில் திட்டினாலும் பிறகு சாமான்களை தராமல் இருக்க மாட்டான். நமக்கு நல்லது தானே. அந்த வசவுகள் எல்லாம் நம்ம இல்லை, அந்த சுவரை என்று நினைத்துக்கொள். நீ நகராமல் நின்று கொண்டிருந்தால் பொருளை கொடுத்து விடுவான். என் கண்ணில்லையா? என் தங்க குடம். என் செல்ல குட்டி போனால் காரியத்தை முடிக்காமல் திரும்ப மாட்டாள். என் தங்கமே. பாட்டி அவ்வளவு தூரம் முகவாயை பிடித்து கொண்டு கெஞ்சியதும் மேனகாவால் மறுக்க முடியவில்லை. சரி என்று புறப்பட்டாள். தெருவில் கால் எடுத்து வைத்ததுமே மேனகாவின் முதுகுத்தண்டு நிமிர்ந்து விட்டது. போருக்கு போகும் வீரனைப் போல நடக்கத் தொடங்கினாள். நாராயணன் எவ்வளவு திட்டினாலும் வருத்தப்படக்கூடாது என்று தனக்குள் சபதம் வைத்து கொண்டாள். கடையை நெருங்கிய போது கூட்டம் அதிகமாக இல்லை. மேனகாவை பார்த்ததும், என்ன குட்டி, காசு கொண்டு வந்தாயா என்று கேட்டான் நாராயணன். மேனகா இல்லை என்பது போல தலையை அசைத்தாள். இல்லையா? பின்ன எதற்காக வந்தாய்? வேடிக்கை பார்க்கவா? இல்லை, 1/2 கிலோ கடலை மாவும் 1/2 கிலோ வெங்காயமும் வேண்டும். என்னது? 1/2 கிலோ கடலை மாவும் 1/2 கிலோ வெங்காயமுமா? நாராயணன் மயில் சிம்மாசனமும் வைர கிரீடமும் கேட்டு விட்டாற் போல கோபமாக பார்த்தான். காசு கொண்டு வரவும் மாட்டாய், சரக்கும் வேண்டும். உங்க வீட்டுக்கு 100 கணக்கில் கடனில் சரக்கை கொடுப்பதற்கு எங்க முப்பாட்டன் சொத்து வைத்துவிட்டு போகவில்லை. என் காலடியில் கிடக்கும் மண்ணை கூட தரமாட்டேன். இது போன்ற கிராக்கிகள் வந்தால் நான் கடையை மூடிக்கொண்டு போக வேண்டியதுதான். போ என்று திட்டிவிட்டு மற்ற வாடிக்கையாளர்களை கவனிக்க தொடங்கினான். இந்த பெண் யாரு? முகத்தை அந்த பக்கமாக திருப்பிக் கொண்டு நின்றிருந்த மேனகாவை பார்த்து கேட்டார் வாடிக்கையாளர் ஒருவர். வேறு யாரு? மங்களத்தின் பேத்திதான். பாட்டியும் பேத்தியும் ஒன்றாக சேர்ந்து விட்டால் போதும், நாட்டையே ஜெயித்து கொண்டு வந்து விடுவார்கள். அவ்வளவு வாய் நீளம். ஆமாம், நன்றாக சொன்னாய் நாராயணா. நேற்று குழாயடியில் இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னை எவ்வளவு பேசினாங்க தெரியுமா? என் மீது பாய்ந்து குதறி தள்ளிவிட்டார்கள். ஒருத்தி வளையல்களை தள்ளி கையை காட்டினாள். இவர்கள் மனிதர்களே இல்லை, அரக்கிகள் என்றாள் இன்னொருத்தி. வீட்டில் தட்டி கேட்க ஆம்பிள்ளை இல்லாவிட்டால் அப்படித்தான். ராசாத்தி என்பவள் மேனகாவை சுட்டெரிப்பது போல பார்த்து கொண்டே சொன்னாள். 2 நாட்களுக்கு முன்னால் மேனகா அவளுடைய பேரனை பிடித்து தள்ளிவிட்டதில் முழங்காலில் அடிபட்டு விட்டிருந்தது. ராசாத்தி மேனகாவின் பக்கத்து வீட்டில்தான் இருக்கிறாள். மங்களத்திற்கும் ராசாத்திக்கும் ஒரு நிமிடம் கூட ஒத்து போகாது. இதென்னது, தந்தை இல்லையா என்று கேட்டான் ஒருத்தன். அவன் கண்கள் மேனகாவை ஆர்வத்துடன் பார்த்தன. இவ்வளவு வார்த்தைகளையும் கேட்டுக்கொண்டு இந்த பெண் இப்படி ஊமையாய் நிற்கிறாளே, சண்டைக்காரியாக இருந்தால் இவர்களிடமிருந்து இவ்வளவு வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பாளா என்று தோன்றியது. தந்தையா? ராசாத்தி மேனகாவை பார்த்து கழுக்கென்று சிரித்தாள். அடராமா, கன்னத்தில் இடித்து கொண்டே சொன்னாள். கல்யாணமாகாத தாய்க்கு பிறந்த குட்டி பிசாசுகள் இவை. போராத குறைக்கு மங்களம் சொல்லி கொண்டிருப்பாள். பூஷணம் தன் மகளை கோவிலில் கல்யாணம் செய்து கொண்டான் என்று. கல்யாணம் கார்த்தி எதுவும் இல்லை. கல்யாணம் கட்டி கொண்டவனாக இருந்தால் பகலில் ஏன் வீட்டுக்கு வரமாட்டேங்கிறான்? பசங்களை ஏன் பார்த்து கொள்ள மாட்டேங்கிறான்? மங்களம் லேசுப்பட்டவள் இல்லை. மகள் வயிற்றில் குழந்தை உண்டானதுமே மருந்துகளை விழுங்க செய்தாள். கரையாமல் தங்கிவிட்டது. வேற என்ன செய்வாள்? மகளுக்கு கோவிலில் கல்யாணமாகிவிட்டது என்று பிரச்சாரம் செய்ய தொடங்கினாள். இவங்க கதை யாருக்கு தெரியாதாம்? என்னை கேட்டால் இது போன்ற கீழ்த்தரமான மக்களை
இந்த தெருவில் குடியிருக்கவே அனுமதிக்க கூடாது. யாராவது என் பேச்சை காதில் வாங்கி கொண்டால்தானே. ராசாத்தி சொன்னதையெல்லாம் கேட்கும்போது மேனகாவின் முகம் செக்க சிவந்து விட்டது. கோபம் பொத்து கொண்டு வந்தது. கண்கள் தீட்சண்யமாயின. ராசாத்தி தன்னை பாட்டியை கீழ்த்தரமாக பேசிக் கொண்டிருக்கிறாள். ராசாத்தியின் மீது பாயத் துடித்தாள். ஆனால் அவள் ராசாத்தியுடன் சண்டையில் இறங்கினாள். நாராயணன் கடனுக்கு மளிகை சாமான் தரவே மாட்டான். ராசாத்தியுடன் இன்னொரு சமயத்தில் சண்டையை வளர்த்து கொண்டு இதையெல்லாம் வட்டியும் முதலுமாக தீர்த்து கொண்டு விடுவாள். அதனால் தான் மேனகா உள்ளங்கையை மடக்கி ஆத்திரத்தை கட்டுப்படுத்தி கொண்டு நின்றாளே தவிர மறுபேச்சு பேசவில்லை. ராசாத்தி சரக்கு பொட்டலங்களை பையில் வைத்து கொண்டே, இவளுடைய பாட்டி கூட லேசுப்பட்டவள் இல்லை. நீடாமங்கலத்து ஜமீன்தாரின் ஆஸ்தானத்தில் வேலைக்காரியாக இருந்தவள். சின்ன ராணியிடமிருந்த நகைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு எவனுடனும் ஓடி வந்து விட்டாள். அந்த வம்சமே ஓடுகாலி வம்சம். தோ பார், இந்த பெண் மட்டும் பெரியவளாகிவிட்டால் இந்த தெருவில் ஆண்கள் யாருமே குடித்தனம் செய்ய மாட்டார்கள் என்றாள். பையை எடுத்துக்கொண்டு மேனகாவை ஒரு புழுவை பார்ப்பது போல பார்த்துவிட்டு படி இறங்கி போய்விட்டாள். கடைசியில் சாமான்கள் வாங்க வந்தவர்கள் எல்லோரும் ராசாத்தியின் பேச்சை கவனமாக கேட்டபடி மேனகாவை ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருத்தன் ஒரு படி மேலே போய், இந்த பெண்ணின் பாட்டி திருடியாகவும் அம்மா கல்யாணம் ஆகாமலே குழந்தையை பெற்றுக்கொள்பவளாகவும் இருந்தால் இந்த பெண் நாளைக்கு என்னவாக போகிறாளோ என்றான். மாங்காய் பத்தை மதறி இருக்கிறாள். கடிச்சு சாப்பிட்டு விடலாம் போல் தோன்றுகிறது. ஏ குட்டி, என்னை ஞாபகத்தில் வைத்துக்கொள். நீ பெரியவளானால் நான் தான் உனக்கு முதல் புருஷன். கன்னத்தில் சிட்டிகை இட்டு விட்டு போய்கொண்டே சொன்னான் இன்னொருத்தன். அவன் ஒரு ரவுடி. மங்களத்திற்கு கூட அவனை கண்டால் பயம்தான். அவன் என்ன சொன்னாலும் எதிர்த்து பதில் பேச வேண்டாம் என்று மங்களம் மேனகாவிடம் சொல்லியும் இருக்கிறாள். மேனகாவுக்கு அவன் சிட்டிகை இட்ட இடம் கம்பளி பூச்சி ஊர்ந்தாற்போல் அருவருப்பாக இருந்தது. கவுனால் அழுத்தி துடைத்து கொண்டாள். எதற்கு இப்படி இடிச்ச புளியாட்டம் நின்று கொண்டிருக்கிறாய்? அதான் சாமான் இல்லைன்னு சொல்லிவிட்டேனே, போய் சேரு. நாராயணன் எரிந்து விழுந்தான். மேனகா நகரவில்லை. இதயத்தில் இருந்த அழுகை பொங்கிக் கொண்டு வரும் போல் இருந்தது. வலுக்கட்டாயமாக கண்ணீரை அடக்கி கொண்டிருந்தாள். ஆவேசத்தை விழுங்கி கொண்டதால் உதடுகள் துடித்தன. மேனகாவிற்கு இப்படிப்பட்ட அவமானங்கள் புதிதல்ல. ஆனாலும் ஒவ்வொரு தடவையும் வருத்தமாகவே இருக்கும். கால்கள் கடுக்க 1 மணி நேரமாக நின்று கொண்டிருந்தாள். நாராயணன் கடை பையனை கூப்பிட்டு, டேய், 1/2 கிலோ கடலை மாவும் வெங்காயமும் இப்படி கொண்டு வந்து கொடு. இந்த பெண் ஒரு அட்டை பூச்சி. பிடித்து கொண்டால் விடமாட்டாள். சனியன், கடை வாசலை விட்டு நகர மாட்டாள் என்று திட்டிக்கொண்டே சொன்னான். பையன் நிறுத்தாமலேயே பொட்டலங்கள் கட்டி கொண்டு வந்தான். நாராயணன் அவற்றை மேனகாவின் கையில் வீசி எறிந்தாற்போல் போட்டான். மேனகா அவற்றை எடுத்து கொண்டு வீட்டுக்கு வந்தாள். வாங்கி கொண்டு வந்தாயா என் கண்ணே என்றாள் மங்களம். மேனகா பொட்டலங்களை அங்கிருந்த பெஞ்சியின் மேல் போட்டுவிட்டு கதவை ஓங்கி உதைத்தாள். உடனே தரையில் குப்புற விழுந்து அழத் தொடங்கினாள். என்னாச்சு? நாராயணன் ரொம்ப திட்டிவிட்டானா கேட்டாள் மங்களம். மேனகா அழுது கொண்டே கடையில் எல்லோரும் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் சொன்னாள். எல்லோரும் நம்மை ஏன் இப்படி சொல்றாங்க? நான் இனி வெளியே போகவே போவதில்லை. நாளையில் இருந்து நீயே தண்ணியை கொண்டு வந்து கொள் போ. மங்களம் வந்து மேனகாவை அருகில் எடுத்து கொண்டாள். மின்னோ, இப்படி வாய்க்கு வந்தபடி உளறுவது ராசாத்திக்கு பழக்கம்தான். நான் திருடியா? எப்பொழுதாவது யார் வீட்டுக்காவது போய் திருடி இருக்கிறேனா? நீதான் பார்த்து கொண்டிருக்கிறாயே. சாப்பாடு இல்லாமல் நாம் எத்தனை தடவை பட்டினியுடன் படுத்து கொண்டிருக்கிறோம். நம்மை கண்டால் அவர்களுக்கு பிடிக்காது. அதான் அப்படி சொல்கிறார்கள். நாம் பயந்து விடக்கூடாது. நீ ஏன் சும்மா இருந்தாய்? 4 கொடுத்திருக்க வேண்டியதுதானே என்று சமாதானப்படுத்தினாள். எழுந்திரு, குடத்தை எடுத்துக்கொள். நான் உனக்காக சூடாக பக்கோடா பண்ணி வைக்கிறேன். வந்ததுமே சாப்பிடலாம் என்றாள். பக்கோடா என்றதுமே மேனகாவின் முகம் மலர்ந்தது. நாக்கில் நீர் சுரந்தது. அம்மா எங்கே என்றாள் கவலையுடன். குளித்து கொண்டிருக்கிறாள் என்றாள் மங்களம். எப்பொழுதாவது வெளியே இவ்வாறு சொன்னார்கள் என்றுதான் வீட்டுக்கு வந்து சொன்னால் அம்மா அன்றைய நீ சாப்பிடவே மாட்டாள். கதவை சாத்தி கொண்டு அழுது கொண்டே உட்கார்ந்திருப்பாள். அந்த விஷயம் மேனகாவுக்கு நினைவு வந்ததால் கலங்கிய உள்ளத்துடன் தாயின் அரைப்பக்கம் பார்த்தாள். தாய் அறையில் இல்லை, குளித்து கொண்டிருக்கிறாள் என்று பாட்டி சொன்னதுமே மேனகாவின் மனம் நிம்மதியடைந்தது. ஏனென்றால் தாய் இப்படிப்பட்டவை கேட்டால் ரொம்ப வருந்துவாள் என்று தெரியும் அவளுக்கு. மேனகா சுபாவத்திலேயே எதையும் தாங்கிக் கொள்வாள்.
எதிர்த்து நின்று சண்டை போட்டுவிட்டு வந்திருந்தால் எந்த வருத்தமும் இருந்திருக்காது. சண்டை போடவில்லை என்றால் தான் இப்படி அழுகை வரும். மங்களம் மேனகாவை அழ வேண்டாம் என்று சொல்வாள். நம்மை யாராவது ஏதாவது சொன்னால் இழுத்து கன்னத்தில் அறையணும். இல்லாவிட்டால் சுட்டெரிப்பது போல பார்க்கணும். அதுவும் முடியாவிட்டால் அந்த வார்த்தைகளை மறந்து விடணும். அவ்வளவுதானே தவிர வருத்தப்படக்கூடாது, அழக்கூடாது. அவ்வாறு அழுது கொண்டே உட்கார்ந்திருந்தால் வாழ்நாளெல்லாம் கூட அழுகைக்கு போதாது. பாட்டி கற்றுக் கொடுத்த இந்த பாடம் மேனகாவுக்கு போக போக வாழ்க்கையில் பெரிய படிப்பினையாக இருந்தது. அதே நாள் மாலையில் இருட்டிய பிறகு மேனகா தண்ணியை சுமந்து வந்து தொட்டியை நிரப்பிய பிறகு நனைந்து போன கவுனை மாற்றிக்கொண்டு பின்னால் ஹூக்கு இல்லாததால் பின் போட சொல்லி பாட்டியிடம் கேட்பதற்காக சமையல் அறைக்கு வந்தாள். அங்கே சூடான பக்கோடாவின் மனம் எங்கும் பரவி இருந்தது. மங்களம் சமையல் அறையை ஒழித்து கொண்டிருந்தாள். சேஃப்டி பின் தாயிடம் இருக்கும், போட்டுக்கொள் என்று சொன்னாள். மேனகா தாயின் அறைக்கு வந்தாள். அங்கே தாய் கண்ணாடியில் பார்த்து கொண்டே நெற்றியில் பொட்டு வைத்து கொண்டிருந்தாள். மேனகா தாயை பின்னை பற்றி கேட்கவும் மறந்து போனாற் போல நின்று விட்டாள். எப்போதும் கோடாலி முடிச்சுடன் இருக்கும் தாய் என்றும் இல்லாத விதமாக இன்று தலைக்கு குளித்துவிட்டு லூசாக பின்னி கொண்டிருக்கிறாள். தலை நிறைய பூ வைத்து கொண்டிருக்கிறாள். முகத்துக்கு பவுடர் பூசிக்கொண்டு வட்டமாக பொட்டு வைத்திருக்கிறாள். அந்த நேரத்தில் மேனகாவுக்கு தாயை பார்க்கும் பொழுது ரொம்ப சின்னவளாகவும் அழகாகவும் தென்பட்டாள். அறை முழுவதும் துப்புரவாக ஒழித்து வைக்கப்பட்டிருந்தது. படுக்கையின் மீது கசங்கிய புடவைக்கு பதில் வெள்ளை விரிப்பு விரிக்கப்பட்டிருந்தது. தலையணைக்கு புதிய உறை போடப்பட்டிருந்தது. மேனகா பின்னால் இருந்து போய் தாயை அழுத்தமாக பற்றி கொண்டு அம்மி என்று கட்டி கொண்டாள். ரஞ்சனி திடுக்கிட்டவளாக திரும்பி பார்த்தாள். நீயா என்றாள் சிரித்து கொண்டே. மேனகா தாயின் இடுப்பை சுற்றிலும் கைகளை கோர்த்து கொண்டு, அம்மி, நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய். ஏன் எப்பொழுதும் இப்படி பின்னி கொண்டு பூ வைத்து கொள்ள மாட்டேன் என்கிறாய் என்று கேட்டாள். ரஞ்சனியின் விழிகளில் ஈரம் பளபளத்தது. பைத்தியம், போய் சீக்கிரமாக சாப்பிட்டு விட்டு படுத்துக்கொள் என்றாள். மேனகா தாயின் கையால் சேஃப்டி பின்னை கவனுக்கு போட செய்தாள். வெள்ளை வெளியர் என்ற படுக்கை விரிப்பை பார்த்ததும் மேனகாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சாப்பிட்டு விட்டு வந்த பிறகு அங்கேயே படுத்து கொள்வதாக கெஞ்சினாள். அங்கே வேண்டாம், இப்படி வா, என்னிடம் வந்து படுத்து கொள்ளலாம் என்றாள் மங்களம். சி, அந்த சனியன் பிடித்த ரஜாய், பிசுக்கு நாற்றம், எனக்கு வேண்டாம். நான் அம்மாவிடமே படுத்து கொள்கிறேன். சொன்னதை கேட்கப் போகிறாயா இல்லையா? நான் இங்கே ஏன் படுத்து கொள்ளக்கூடாது? மாதவி மட்டும் படுத்து கொள்ளலாமா? மாதவியும் படுத்து கொள்ள மாட்டாள், போதுமா? மாதவி, எழுந்து வா. மாதவியின் முகம் வாடிவிட்டது. அக்காவை கோபமாக பார்த்தாள். மங்களம் 2 பேரையும் அதட்டிவிட்டு வலுக்கட்டாயமாக இழுத்து வந்து தன் பாயில் படுக்க வைத்தாள். அக்கா மீது கோபமாக இருந்த மாதவி மேனகா வந்து படுத்து கொண்டதுமே கிள்ளினாள். மேனகா எழுந்திருந்து பளீர் பளீர் என்று 2 அடிகள் கொடுத்தாள். கடவுளே, நீங்கள் குழந்தைகளே இல்லை, பிடாரிகள். மங்களம் வந்து 2 பேருக்கும் நடுவில் படுத்து கொண்டாள். ரஞ்சனி வந்து அழுது கொண்டிருந்த மாதவியை சமாதானப்படுத்திவிட்டு, மேனகா, தங்கையை அடிக்கக்கூடாதுன்னு எவ்வளவு தடவை சொல்லி இருக்கிறேன் என்று கடிந்து கொண்டாள். பின்ன அவள் மட்டும் என்னை கிள்ளலாமா? அவள் சின்னவள், நீ பெரியவள். நீ அன்பாக இருந்தால் அவளும் அன்பாக இருப்பாள். மேனகா பதில் பேசவில்லை. அவளை கூட மாதவி கிள்ளினாள். ஆனால் தாய் மாதவியைத்தான் தேற்றுகிறாள். அதற்கு காரணம் என்னவென்று மேனகாவுக்கு புரிந்துவிட்டது. மாதவி கிள்ளியதுமே அவள் எதிர்த்து நின்று அடிக்காமல் பெரிய குரல் எடுத்து அழுதிருக்க வேண்டும். மேனகா தவறு புரிந்துவிட்டது போல் அசையாமல் படுத்து கொண்டாள். கொஞ்ச நேரத்தில் இருவரும் தூங்கிவிட்டார்கள். மாலையில் ராசாத்தியின் வசவுகளால் கலங்கியிருந்த மேனகாவுக்கு கனவில் கூட அதே சண்டைதான் வந்தது. நள்ளிரவில் திடீரென்று விழிப்பு வந்தது. அவளுக்கு தாகம் எடுத்தது. பக்கத்தில் மங்களம் குரட்டை விட்டு கொண்டிருந்தாள். மாதவி பாயை விட்டு விலகி தொலைவில் தரையில் உருண்டு போய் குப்புறப்படுத்து கொண்டிருந்தாள். அம்மி எப்போதும், மாதவியை நீ நன்றாக பார்த்து கொள்ளணும். இன்னும் மாதவிக்கு உன்னை விட்டால் யார் இருக்கிறார்கள் சொல்லு என்பாள். அந்த வார்த்தைகள் நினைவுக்கு வந்ததால் மேனகாவுக்கு மாதவியின் மீது பிரியம் வந்துவிடும். தான் மாதவியை நன்றாக பார்த்து கொண்டால் அம்மா தன்னை நன்றாக பார்த்து கொள்வாள் என்று புரிந்தது. தான் பெரியவள் என்ற பெருமையும் இருந்தது. மேனகா போர்வையை எடுத்து மாதவிக்கு போர்த்தினாள். தண்ணியை குடிப்பதற்காக சமையலறைக்கு போகப் போனாள்.
சமையலறை கதவு தாழ்பாலை நீக்க போன மேனகாவுக்கு சிரிப்பு சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தாள். தாயின் அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. யாரோ பேசிக் கொண்டிருந்த சத்தம் கேட்டது. அறையில் இருந்து விளக்கு வெளிச்சம் ஜன்னல் வழியாக கொல்லையில் வந்து விழுந்து கொண்டிருந்தது. அறைக்கதவு சாத்தியிருந்தது. திரும்பவும் சிரிப்பு சத்தம் கேட்டது. தாயின் சிரிப்புதான் அது. தாய் அவ்வளவு உரத்த குரலில் சிரித்து மேனகா என்றுமே பார்த்தது இல்லை. சமையலறை கதவை திறப்பதை விட்டுவிட்டாள். தண்ணீர் விஷயத்தையே மறந்துவிட்டாள். மெல்ல கொல்லை பக்கமாக இருந்த ஜன்னலுக்கு அருகில் வந்தாள். ஜன்னல் கதவிற்கு பாதி அளவில் திரை போடப்பட்டிருந்தது. மேனகா உயரமாக இருந்ததால் கால்களை உயர்த்தாமலேயே சரியாய் திரை சீலை வரைக்கும் அவள் முகம் வந்தது. மேனகா அறைக்குள் எட்டி பார்த்தாள். கட்டிலில் யாரோ ஒரு நபர் படுத்திருந்தார். தாய் அவர் மார்பின் மேல் தலையை வைத்து படுத்து கொண்டிருந்தாள். அவர் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தார். தாய் சிரித்து கொண்டிருந்தாள். அவர் தாயின் இடுப்பில் கிச்சு கிச்சு மூட்டி கொண்டிருந்தார். தாய் விழுந்து விழுந்து சிரித்து கொண்டிருந்தாள். மேனகா சிலையாய் நின்று விட்டாள். தாய் அவ்வளவு சந்தோஷமாக இருந்து என்றுமே அவள் பார்த்தது இல்லை. அவர் எழுந்து கொண்டார். அவளையும் எழுப்பி உட்கார வைத்தார். ரஞ்சனியின் தலையை பிடித்து தன் தலையோடு சாய்த்து கொண்டு ஏதோ சொன்னார். அவள் சிரிப்பதை விட்டுவிட்டு முகத்தை தூக்கி வைத்து கொண்டாள். அவர் அவளுடைய முகவாயை பற்றி கொண்டு காதில் ஏதோ ரகசியமாய் சொன்னார். முறைத்தபடி அவரை பார்க்க போனவள் சிரித்து விட்டாள். அவர் மேஜை மீது இருந்த பர்ஸை எடுத்து ரஞ்சனியின் கையில் பணத்தை வைத்தார். ரஞ்சனை வாங்கிக் கொள்ள மாட்டேன் என்பது போல் தலையை திருப்பிக் கொண்டாள். அவர் கட்டாயப்படுத்தவில்லை. பர்ஸில் வைத்து கொள்ளவும் இல்லை. தலையணையை உயர்த்தி அதன் அடியில் வைத்து விட்டார். மணியை பார்த்து கொண்டார். கிளம்புகிறேன். திரும்பவும் எப்பொழுது வருகை என்றாள் ரஞ்சனி. அவர் இந்த பக்கமாக இருந்த ஜன்னலுக்கு அருகில் வந்து சிகரெட் எடுத்து பற்ற வைத்து கொண்டார். சொல்ல முடியாது. இதுபோல் நேரம் கிடைத்த போது வருகிறேன். மேனகா சட்டென்று ஜன்னலில் இருந்து விலகி சுவருடன் ஒட்டியபடி நின்று கொண்டாள். அறையில் இருந்து ஒலித்து கொண்டிருந்த பேச்சை கூர்ந்து கேட்டாள். ரஞ்சனி தீனமான குரலில் சொல்லிக் கொண்டிருந்தாள். எனக்கு இந்த பணம் வேண்டாம். குழந்தைகள் பெரியவர்களாகிக் கொண்டு வருகிறார்கள். நாம் தனியாக குடித்தனம் வைக்க வழியை பாருங்கள். கெஞ்சுவது போல் இருந்தது அவள் குரல். யோசித்து பார்க்கிறேன் என்று சொன்னேனே. என் செருப்பு எங்கே? தோ கட்டிலுக்கு அடியில் இருக்க. மேனகா வேகமாக வந்து சட்டென்று பாட்டிக்கு பக்கத்தில் பாயில் படுத்து கொண்டாள். குப்புற திரும்பி படுத்து இரு கைகளுக்கு நடுவில் தலையை வைத்து கொண்டு பக்கவாட்டில் திரும்பி பார்க்க தொடங்கினாள். அறை கதவுகள் திறந்து கொண்டன. அவர் வெளியில் வந்தார். தாய் பின்னாலேயே வந்தாள். அவர் போக முற்பட்ட போது அவர் கையை பிடித்து கொண்டாள். அவர் திரும்பி பார்த்துவிட்டு அவள் தலையை தன் தலையுடன் சேர்த்து கொண்டு விட்டு பிறகு விட்டு விட்டார். அவர் போய்விட்டார். தாய் சந்தடி செய்யாமல் மெதுவாக வாசற்கதவை சாத்தியது கேட்டு கொண்டுதான் இருந்தது. அறைக்குள் போவதற்காக திரும்பிய தாய் நின்று போர்வையை எடுத்து மேனகாவுக்கு போர்த்திவிட்டு போனாள். உள்ளே போய் படுத்து கொண்டு விட்டாள். மேனகாவின் மனதில் தவிப்பு தொடங்கிவிட்டது. யார் அந்த நபர்? அவளுடைய தந்தையாக இருக்குமோ? தந்தையாக இருந்தால் தங்களுடன் ஏன் இல்லை? ஒரு தடவை கூட அவரை இதற்கு முன்னால் பார்த்தது இல்லையே. மேனகா யோசனையில் ஆழ்ந்தபடியே உறங்கிவிட்டாள். அவள் எழுந்து கொள்ளும்போது நன்றாக விடிந்து விட்டது. மங்களம் சமையல் பண்ணி கொண்டிருந்தாள். மேனகா கண்களை கசக்கிக் கொண்டு எழுந்து உட்கார்ந்தாள். முகம் கழுவிக்கொண்டு காஃபியை குடித்த மேனகா தாயை பார்த்தும் பார்க்காதது போல கவனிக்கத் தொடங்கினாள். தாய் எப்போதும் போல் கோடாலி முடிச்சுடன் பழைய புடவையில் காட்சியளித்தாள். அவளை பார்த்தால் நேற்றிரவு தான் பார்த்த தாய் இவள்தானா என்று தோன்றியது. மேனகா துடப்பத்தை எடுத்துக்கொண்டு வீட்டையெல்லாம் பெருக்கிவிட்டு தாயின் அறையை பெருக்க வந்தாள். அந்த அறை எப்பொழுதும் போலவே இருந்தது. படுக்கையின் மீது பழைய புடவை விரித்திருந்தது. தலையணைக்கு உரை இல்லை. மேனகாவுக்கு திடீரென்று தான் முதல் நாள் இரவு பார்த்தது கனவு இல்லையே என்று தோன்றியது. கனவாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் அவளுக்கு ஏதேதோ கனவுகள் வந்து கொண்டிருந்தன. மேனகா பெருக்கிக் கொண்டிருந்த போது சிகரெட் துண்டுகள் வந்தன. அவற்றை பார்த்ததும் நின்று விட்டாள். பெருக்குவதை விட்டுவிட்டு அந்த சிகரெட் துண்டுகளையே இமைக்காமல் பார்க்க தொடங்கினாள். அப்படி என்றால் நேற்றிரவு வீட்டுக்கு யாரோ வந்த விஷயம் உண்மைதான், கனவு இல்லை. அந்த சிகரெட் துண்டுகளே அதற்கு சாட்சி. தாய் அங்கே முன்னறையில் மாதவிக்கே தலைவாரி கொண்டிருந்தாள். சீக்கிரமாக பெருக்கிவிட்டு வாயேன். பொழுது நன்றாக விடிந்த பிறகு எழுந்திருக்கிறாய்.
ஒவ்வொரு அறையை மணிக்கணக்காக பெருக்கிக் கொண்டிருக்கிறாய். மங்களம் உள்ளே இருந்து கத்தினாள். ரஞ்சனி சீப்பை வைப்பதற்காக அந்த அறைக்கு வந்தாள். தாயை பார்த்ததுமே மேனகா சட்டென்று குனிந்து குனிந்து கட்டிலுக்கு அடியில் பெருக்குவது போல் குனிந்தாள். கட்டிலுக்கு அடியில் இருந்த குப்பையுடன் ஒரு வெள்ளை நிற கை குட்டையும் வந்தது. மேனகா அதை கண்கள் அகல விரிய பார்த்தாள். பிறகு துடைப்பத்தால் அதை தூக்கி காட்டிக்கொண்டே அம்மி என்று அழைத்தாள். ரஞ்சனி திரும்பினாள். என்ன? மேனகா மௌனமாக துடைப்பத்தின் நுனியில் இருந்த கைக்குட்டையை தாயிடம் காட்டினாள். அதை பார்த்ததுமே ரஞ்சனியின் கண்கள் அகலமாயின. தடுமாறியது போல் பார்த்தாள். சட்டென்று பாய்ந்து வந்து அந்த கைக்குட்டையை வாங்கி உதறி மடித்து எடுத்து கொண்டு போய் பீரோவில் வைத்து பூட்டினாள். அம்மி, யாருடையது அது? நீ வாயை மூடிக்கொண்டு பெருக்கிவிட்டு போ. எரிந்து விழுந்தாள். மேனகா மௌனமாக வீட்டை பெருக்கி முடித்தாள். 10 மணி ஆனதும் மங்களம் மேனகாவை கூப்பிட்டு கையில் 100 ரூபாய் கொடுத்து நாராயணனிடம் கொடுத்துவிட்டு வா என்றாள். மேனகா அந்த பணத்தையே உற்று பார்த்தாள். நேற்று இரவு இல்லாத பணம் இன்றைக்கு எப்படி வந்தது? ராத்திரி வந்த ஆள் கொடுத்த பணம்தானே பாட்டி என்றாள். மங்களம் திடுக்கிட்டு போய்விட்டாள். ஆளா? யார் அந்த ஆள்? ராத்திரி அம்மாவின் கட்டிலில் படுத்து கொண்டிருந்தாரே அந்த ஆள். அம்மா சிரித்து கொண்டே அவருடன் பேசவில்லையா? மேனகா வார்த்தைகளை முடிக்க கூட இல்லை. மங்களம் சட்டென்று அவள் வாயை பொத்திவிட்டு தரதரவென்று சமையல் அறைக்குள் இழுத்து சென்றாள். உனக்கு யார் சொன்னாங்க இதையெல்லாம்? ரகசியமாகவே கேட்டாள். நான் பார்த்தேன் பாட்டி. மேனகா முதல் நாள் இரவு தாகம் எடுத்ததால் எழுந்தபோது நடந்ததை எல்லாம் சொல்லிவிட்டாள். அடிக்கள்ளி படவா என்ற மங்களம் மூக்கின் மேல் விரலை வைத்து கொண்டாள். அவர் யாரு பாட்டி? யாராக இருந்தால் உனக்கென்ன? போய் பணத்தை நாராயணனிடம் கொடுத்து விட்டு வா. தோளை பிடித்து வேகமாக தள்ளிவிட்டவள் திரும்பவும் வேகமாக இழுத்து கொண்டு, இதோ பார், இந்த விஷயத்தை யாரிடமாவது சொன்னாய் என்றால் உன் நாக்கை அறுத்து விடுவேன், ஜாக்கிரதை என்று மிரட்டினாள். எதற்காக அறுப்பாய்? நான் என்ன தவறு செய்துவிட்டேன்? நான் நாராயணன் கடைக்கு போக மாட்டேன். மேனகா பணத்தை தூக்கி எறிந்தாள். போகிறாயா இல்லையா? மங்களம் கையை ஓங்கினாள். என்னம்மா? ரஞ்சனி அங்கே வந்தாள். என்னவா? வீட்டில் வளரும் குழந்தைகள் இருக்கிறார்கள். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க கற்றுக்கொள். இவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்லி கொண்டிருக்க முடியாது. மங்களம் கோபமாக சொல்லிவிட்டு குடத்தை தூக்கி கொண்டு போய்விட்டாள். ரஞ்சனி மேனகாவை பார்த்தாள். என்ன மின்னோ என்றாள். நயமாக ஒலித்த அந்த குரலுக்கு உருகி போய்விட்டாள் மேனகா. நான் தவறாக எதுவும் சொல்லவில்லை அம்மா. நேற்றிரவு வந்தவர் கொடுத்த பணம்தானே என்று கேட்டேன். பாட்டி நாக்கை அறுத்து விடுவேன் என்று திட்டுகிறாள். அதை கேட்டதும் ரஞ்சனியின் முகம் வெலவெலத்து போய்விட்டது. ராத்திரி வந்தவரை நீ எப்போ பார்த்தாய்? அந்த குரல் கிணற்றுக்குள்ளே இருந்து வந்தாற்போல் இருந்தது. மேனகா சொன்னாள். ரஞ்சனி சட்டென்று மேனகாவை இழுத்து மார்போடு அணைத்து கொண்டாள். சொல்லுமா, அவர் யார்? உங்க அப்பா மேனகா. மேனகா சரையில் என்ற மகிழ்ச்சியுடன் பார்த்தாள். அப்பா? எங்க அப்பாவா? சந்தோஷத்தால் அவள் முகம் பிரகாசமாக இருந்தது. ஆமாம், உங்க அப்பாவேதான். பின்ன அப்பா என்றால் நம்முடன் ஏன் இருக்க மாட்டேங்கிறார்? இருப்பார். அதற்காகத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் மின்னு. நீ சின்ன பெண்ணாக இருந்தாலும் சில விஷயங்களை புரிந்து கொள்ளணும். உங்க அப்பாவுக்கு இன்னொரு மனைவியும் குழந்தைகளும் இருக்கிறார்கள். அவளுக்கு நம்மை கண்டாலே பிடிக்காது. அதனால் தான் அவரால் நம்மிடம் வர முடியவில்லை. அப்பா அவர்களை விட்டுவிட்டு நம்முடனேயே இருக்கலாம் இல்லையா? அப்பாவித்தனமாக கேட்டாள். ரஞ்சனி ஒரு வினாடி பதில் பேச முடியாதவளாய் பார்த்தாள். பிறகு மேனகாவின் தலையை திரும்பவும் மார்போடு அணைத்து கொண்டாள். அதான் சொன்னேனே, அதற்காகத்தான் அவர் முயன்று கொண்டிருக்கிறார். அவர் நம்முடன் வந்து இருந்தால் நாம் இந்த வீட்டை விட்டுவிட்டு வேறு வீட்டுக்கு போய்விடலாம். நீயும் மாதவையும் எல்லோரையும் போல் ஸ்கூலுக்கு போகலாம். அப்பா சொன்னாரா அம்மி இந்த மாதிரி? சந்தோஷமாக கேட்டாள். ஆமாம், நம் கஷ்டங்கள் கரையேறும் நாளுக்காக காத்திருக்கிறேன் நான். அதற்குள் மங்களம் உள்ளே வந்தாள். என் கண்ணில்லையா? போய் நாராயணனிடம் பணம் கொடுத்து விட்டவா. மேனகா அதற்கு மேல் எதுவும் கேட்கவில்லை. பணத்தை எடுத்து கொண்டாள். அதை ஜாக்கிரதையாய் பிடித்து கொண்டு நாராயணன் கடையை நோக்கி ஓடினாள். நாராயணன் கூட்டம் இல்லாமல் தனியாய் உட்கார்ந்திருந்தான். என்ன குட்டி, திரும்பவும் வந்துவிட்டாய் என்றான் எரிச்சலுடன். தோ பணம். மேனகா 100 ரூபாயை எடுத்து கொடுத்த போது நாராயணன் வியப்படைந்து விட்டான். என்ன அதிசயம்! ராத்திரி இல்லாத பணம் விடிந்ததுமே எப்படி வந்தது? உங்க வீட்டு கொல்லையில் காக்கா கொண்டு வந்து போட்டதாமா? ஆர்வத்துடன் கேட்டான். காக்கா இல்லை, எங்க அப்பா வந்தார் கொடுத்தார். மேனகா பெருமையுடன் சொன்னாள்.
உங்க அப்பாவா? அவன் வினோதமாக பார்த்தான். ஆமாம். உங்க அப்பாவா? அவன் உரத்த குரலில் சிரித்தான். பலே அப்பா! உங்க அப்பா ஏதாவது பிசாசா என்ன? ராத்திரி வந்துவிட்டு காலையிலேயே மாயமாகி விடுவதற்கு? அப்பாவாம் அப்பா! மேலும் மேலும் சிரிக்கத் தொடங்கினான். மேனகா திரும்பி வந்துவிட்டாள். நாராயணனின் வார்த்தைகள் அவளுக்கு வருத்தத்தை தரவில்லை. திரும்பி வரும்போது பள்ளிக்கூடத்துக்கு போய்க் கொண்டிருந்த குழந்தைகளை அப்படியே பார்த்தபடி நின்று விட்டாள். அவர்களை பார்க்கும்போது அவள் இதழ்கள் மகிழ்ச்சியால் விரிந்தன. அப்பா வந்து விடுவார். நானும் மாதவியும் கூட இதே போல் ஸ்கூலுக்கு போவோம். இதே போல் அழகாக ட்ரெஸ் பண்ணி கொண்டு பையை தோளில் மாட்டிக்கொண்டு போவோம். அன்று மாலையில் தலைமாறி கொண்டிருந்த போது, அம்மி, அப்பா இன்றைக்கு வருவாரா என்று கேட்டாள். வரமாட்டார் மின்னோ. வரமாட்டாரா? ஏன்? அவருக்கு ஏகப்பட்ட வேலைகள். ஓய்வு கிடைக்கும்போது வருவார். நாம் அவரோடு இருந்தால் அவர் வேலைகளை பார்த்து கொண்டு நம்மிடம் வந்துவிடலாம் இல்லையா? ஆமாம்மா, என் தவிப்பு கூட அதுதான் என்றாள் ரஞ்சனி. அன்று காப்பி ரைட்டிங் நேர்த்தியாக எழுதியிருந்தாள் மேனகா. தாய் ரொம்ப நன்றாக இருப்பதாக பாராட்டினாள். அம்மி, இதை நான் பத்திரமாக வைத்திருக்கப் போகிறேன். எதுக்கு என்றாள் ரஞ்சனி. அப்பா வருவார் இல்லையா, காண்பிக்கிறேன். ரஞ்சனி பதில் பேசவில்லை. மேனகாவை இழுத்து அணைத்து கொண்டாள். மேனகா சில நாட்கள் வரை இரவு நேரத்தில் சரியாக தூங்கவில்லை. அப்பா வந்தால் அம்மா எழுப்ப மாட்டாளோ என்ற பயம். ஆனால் அப்பா வரவே இல்லை. அப்பாவுக்கு ஏகப்பட்ட வேலைகள் என்று அம்மி சொன்னாள் இல்லையா? ரஞ்சனி யாரும் இல்லாத நேரத்தில் பெட்டியை திறந்து போட்டோவை எடுத்து காண்பித்தாள். மேனகா ஆர்வத்துடன் பார்த்தாள். போட்டோவில் அப்பா ரொம்ப அழகாக இருப்பது போல் தோன்றியது. அன்று மாலையில் ரஞ்சனி மேனகாவை, மாதவியை தலை மாறிக்கொண்டு புது ட்ரெஸ் போட்டு கொள்ளும்படி சொன்னாள். அப்பா வரப்போவதாக சொன்னாள். 2 பேரும் தாய் சொன்னது போலவே தயாரானார்கள். ஏற்கனவே வீட்டை பெருக்கி அறையை ஒழுங்குபடுத்தினார்கள். மங்களம் தடபுடலாக சமைத்தாள். இரவு 9 மணிக்கு அவர் வந்தார். டாக்ஸியில் இருந்து இறங்கி பணத்தை கொடுத்து கொண்டிருந்த போது மேனகா ஜன்னல் வழியாக பார்த்தாள். தந்தை சில்க் ஷர்ட் அணிந்திருந்தார். வாயில் சிகரெட் இருந்தது. அவர் உள்ளே வந்தார். மாதவி, மேனகா சமையலறையில் பொம்மைகள் போல் சந்தடி செய்யாமல் உட்கார்ந்திருந்தார்கள். அவர் நேராக அறைக்குள்ளே போனார். கொஞ்ச நேரம் கழித்து ரஞ்சனி கூப்பிட்டாள். மின்னு, குடிக்க தண்ணி கொண்டு வா. தங்கையையும் கூப்பிடு. மேனகா தண்ணீர் டம்ளரை எடுத்து கொண்டாள். புதிய பாவாடை நீளமாக கால்களை தடுக்கி கொண்டே இருந்தது. அந்த உடையில் மேனகா தங்க பதுமையைப் போல் இருந்தாள். மாதவியை வர சொல்லி சைகை காட்டினாள். இயற்கையில் வெட்கப்படும் சுபாவம் கொண்ட மாதவி வரமாட்டேன் என்பது போல் தலையை அசைத்தாள். மேனகா கோபமாக பார்த்ததும் மாதவியும் பின்னால் வந்தாள். மேனகா அறைக்குள் தண்ணீரை கொண்டு வந்தபோது அவர் கட்டில் மீது அமர்ந்திருந்தார். தாய் மேஜை மீது சாய்ந்தபடி நின்றிருந்தாள். தண்ணீர் கொடு என்றாள் ரஞ்சனி. மேனகா தந்தையிடம் தண்ணீர் டம்ளரை நீட்டினாள். அவர் அதை வாங்கி கொண்டு, உன் பெயர் என்ன என்றார். மேனகா. மேனகாவால் நிமிர்ந்து அவரை முழுவதுமாக பார்க்க முடியவில்லை. சந்தோஷத்தால் பைத்தியம் பிடித்துவிடும் போல் இருந்தது. உன் பெயர்? அவர் மாதவியிடம் கேட்டார். மாதவி. குரலே எழும்பாதபடி மெதுவாக சொன்னாள் மாதவி. அவர் ஒன்றும் சொல்லவில்லை. ரஞ்சனி சொன்னாள், மாதவி நன்றாக வீணை வாசிப்பாள், கேட்கிறீங்களா? அவர் இப்போது ஒன்றும் வேண்டாம் என்றார். மேனகா நன்றாக கணக்கு போடுவாள், கையெழுத்தும் நன்றாக இருக்கும், பார்க்குறீங்களா? அவர் பதில் சொல்லும் முன்பே மேனகா விற்றென்று ஓடிப்போய் புத்தகங்களை கொண்டு வந்து காண்பித்தாள். அவர் ஓரிரு பக்கங்களை புரட்டிவிட்டு பக்கத்தில் வைத்து விட்டார். இவர்கள் பக்கம் பார்க்கவும் இல்லை. சரி, நீங்கள் போய் பாட்டியுடன் சேர்ந்து சாப்பிடுங்கள் என்றாள் ரஞ்சனி. குழந்தைகள் இருவரும் வெளியே வந்து விட்டார்கள். மாதவி அறையை விட்டு போக சொன்னதே போதும் என்றாற் போல ஓட்டம் பிடித்தாள். மேனகாவோ அந்த அறையை விட்டு போக கொஞ்சமும் விருப்பம் இல்லாதவள் போல் நகர்ந்தாள். மேனகாவுக்கு சாப்பிட பிடிக்கவில்லை. அடிக்கடி அந்த அறையையே திரும்பி பார்த்து கொண்டிருந்தாள். தாய் அவருக்கு சாப்பாடு பரிமாறி கொண்டிருந்தாள். அவர் வேண்டாம் என்று மறுக்க விழுந்து விழுந்து உபசரித்து கொண்டிருந்தாள். மேனகாவுக்கு தானும் அங்கே தந்தைக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு சாப்பிட வேண்டும் போல் ஆசையாயிருந்தது. ஆனால் அந்த விருப்பத்தை எப்படி வெளியில் சொல்வது என்று தெரியவில்லை. தந்தை தன்னை திரும்பவும் கூப்பிடுவார் என்று எதிர்பார்த்தாள். அவர் கூப்பிடவே இல்லை. சாப்பிட்ட பிறகு தூக்கம் வந்துவிட்டது அவளுக்கு. தூங்க போய்விட்டாள். விடிந்ததும் தாயின் அறைக்கு ஓடி வந்தாள். அம்மி என்று கூப்பிட போன மேனகா தாயை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவளாக அப்படியே நின்று விட்டாள்.
தாய் கட்டிலில் படுத்தபடி அழுது கொண்டிருந்தாள். முகமெல்லாம் வீங்கினாற் போல் இருந்தது. கண்கள் சிவந்திருந்தன. மேனகா கூப்பிட்டதை கேட்டதும் இந்த பக்கம் திரும்பி புடவை தலைப்பால் கண்களை துடைத்து கொண்டே என்ன என்றாள். அந்த குரல் துக்கத்தால் எழும்பாதது போல் இருந்தது. அப்பா போய்விட்டாரா அம்மி? ஆ. தாய் அந்த பக்கமாக திரும்பி படுத்து கொண்டாள். அவள் ஏன் அழுது கொண்டிருந்தாள் என்று மேனகாவுக்கு புரியவில்லை. கேட்கும் துணிச்சலும் இல்லை. தந்தை போய்விட்டார் என்றதுமே உற்சாகம் வந்து விட்டது. மேனகா வீட்டை பெருக்கத் தொடங்கினாள். திரும்பவும் சிகரெட் துண்டுகள் தென்பட்டன. மேனகா என்று அவற்றை பார்த்து அருவருப்பு அடையவில்லை. பொறுக்கி காகிதத்தில் பொட்டலம் கட்டி தன் புத்தகங்களுக்கு இடையே அந்த பொட்டலத்தை ஒளித்தி வைத்துவிட்டு வந்தாள். மேனகா கைகளை ஒரு முறை வாசனை பார்த்து கொண்டாள். சிகரெட் வாசனை லேசாக வந்தது. அந்த வாசனையை உணர்ந்த பொழுது தந்தை அருகில் இருப்பது போலவே தோன்றியது. நேற்றிரவு கூட அப்படித்தான். தந்தையிடம் போனதுமே சிகரெட் வாசனை வந்தது. அது எவ்வளவு நன்றாக இருந்தது! சிகரெட் வாசனை என்றதுமே தந்தையின் நினைவு வரும்படியாக தோன்றியது. தாய் அன்று பிற்பகல் கூட சாப்பிடவில்லை. ஏன் அழுகிறாய்? உன் தலையெழுத்தை அனுபவி. நீ நினைத்தாற்போல் நடக்காது. அவன் உன் பேச்சை கேட்கும் ஆசாமி இல்லை என்று சொன்னேனா இல்லையா? கொஞ்சம் பணம் கேளு என்று சொன்னாலும் கேட்க மாட்டாய் நீ. குடித்தனம் வைக்க சொல்லி கழுத்தை அறுப்பாயே தவிர பணம் மட்டும் கேட்க மாட்டாய். கடைசியில் இந்த குழந்தைகளுக்கு உனக்கும் எந்த குளமோ குட்டையோதான் கதியாக போகிறது. பார்த்து கொண்டே இரு என்று அதட்டினாள் மங்களம். எனக்கு வேண்டியது பணம் இல்லை அம்மா. என்னுடையது என்ற ஒரு வீடும் அவரும் தான் வேண்டும் என்றாள் ரஞ்சனை அழுது கொண்டே. அப்படி என்றால் ஜென்மம் முழுக்க அழுகைதான் உனக்கு எஞ்சி இருக்கும். எழுந்து வா. வீட்டில் அரிசி இல்லாமல் பட்டினியால் மாதத்திற்கு 15 நாள் எப்படியும் செத்து கொண்டிருக்கிறோம். நன்றாக சமைத்த நாளில் சாப்பிடாமல் இதென்ன தலையெழுத்து? வா, உனக்கும் எனக்கும் இந்த குழந்தைகளுக்கும் தெய்வம்தான் துணை என்று எல்லா கவலையும் விட்டு விட்டேன். நீயும் அதையே நம்பு. இதெல்லாம் என் தலையெழுத்து இல்லாமல் வேறென்ன? மங்களம் தலையில் அடித்து கொண்டாள். மேனகா கவனமாக அந்த இருவரின் உரையாடலையும் கேட்டாள். ஆனால் சரியாக புரியவில்லை. ரஞ்சனி பழையபடி ஆவதற்கு 4 நாள் ஆயிற்று. மேனகாவுக்கு கொஞ்ச நேரம் கிடைத்துவிட்டால் போதும். தாயிடம் போய் தந்தையை பற்றிய விவரங்களை கேட்கத் தொடங்குவாள். தாய் அவளை மடியில் உட்கார வைத்து கொண்டு தலையை கோதிக்கொண்டே சொல்வாள். அப்பா வருவார். நமக்கு என்று ஒரு வீடு இருக்கும். நான் சமையல் செய்வேன். நாம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம். நீங்க ஸ்கூலுக்கும் அப்பா ஆஃபீஸுக்கும் போய்விட்டு திரும்புவதற்குள் நான் வேலையெல்லாம் செய்து முடிப்பேன். அப்போ எனக்கு வேலை இருக்காதா அம்மி? மேனகா நிமிர்ந்து பார்த்துவிட்டு கேட்டாள். வேலைக்காரன் தான் இருப்பானே, அவனே எல்லா வேலைகளையும் செய்வான். தண்ணி கூட அவனே கொண்டு வருவானா? மின்னு, அப்பா நமக்காக பார்க்கும் வீட்டிலேயே குழாய் இருக்கும். அதில் இருந்து எப்பொழுதும் தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். நமக்கு தண்ணீர் தேவைப்படும் போது குழாயை திருகினால் போதும். ரொம்ப ஜோராக இருக்கும் இல்லையா? சந்தோஷமாக சொன்னாள். ரஞ்சினி மேலும் தொடர்ந்தாள். உங்களுக்கு டியூஷன் சொல்லி தருவதற்கு டீச்சர் வருவாள். லீவு நாள் வந்தால் நாம் எல்லாம் சேர்ந்து ஜூவுக்கோ லைட் ஹவுஸுக்கோ போவோம். சாப்பாட்டை எல்லாம் கட்டி கொண்டு போய் அங்கேயே சாப்பிடுவோம். மேனகா நிமிர்ந்தாள். அம்மி, நான் அப்பா பக்கத்திலேயே உட்கார்ந்து சாப்பிடுவேன். வேறு எங்கேயும் உட்கார மாட்டேன். நடக்கும்போது கூட அப்பாவின் விரலைத்தான் பிடித்து கொள்வேன் என்றாள். ரஞ்சனி சரி என்பது போல் தலையசைத்தாள். அப்போ பாட்டி? பாட்டியும் நம்முடனேயே தான் இருப்பாள். பாட்டி அப்போ யாருடனும் சண்டை போடக்கூடாது. சண்டை போட்டால் அப்பாவுக்கு பிடிக்காது இல்லையா? ரஞ்சனி ஆம் என்று தலையாட்டினாள். அதுவரை வீணை வாசித்து கொண்டிருந்த மாதவி ஓடி வந்தாள். ரஞ்சனி அவளை இன்னொரு பக்கம் உட்கார வைத்து கொண்டாள். மாதவி வீணை நன்றாக கற்றுக்கொண்டு கச்சேரி பண்ணுவாள். அப்போ எனக்கு நல்ல பெயர் கிடைக்கும். மாதவியை எல்லோரும் புகழ்ந்து மாலை போடுவார்கள். மாதவி அந்த மாலைகளை எல்லாம் என்னிடம் கொடுத்து வணங்கிவிட்டு தோளை பற்றி கொண்டு எங்க அம்மா என்ற எல்லோரிடமும் காட்டுவாள். அப்பாவுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். அப்போ நான்? மேனகாவின் முகம் வாடிவிட்டது. நீயா? நீ நன்றாக படிப்பாய். கல்லூரிக்கு போய் படித்துவிட்டு பெரிய வேலை பார்ப்பாய். கை நிறைய சம்பாதிப்பாய். அப்போ அப்பா உன் மீது உயிராக இருப்பார். என் மகள் மேனகா என்ற எல்லோரிடமும் சொல்வார். நீயும் எங்க அப்பா அம்மா என்ற எல்லோரிடமும் காட்டுவாய். உடனே மேனகாவின் இதயம் சந்தோஷ கடலாக மாறிவிட்டது. உண்மை அம்மி, உண்மை, தாயை கட்டிக்கொண்டே சொன்னாள்.
மேனகா மாவு மில்லுக்கு போக வேண்டுமென்றால் மெயின் ரோட்டை கிராஸ் பண்ணி அங்கே இருக்கும் பழக்கடைகளை தாண்டிய பிறகு பக்கத்தில் இருக்கும் சின்ன சந்துக்குள் போக வேண்டும். பாட்டியுடன் மேனகா பல முறை போயிருக்கிறாள். கொஞ்ச நாட்களாகத்தான் மேனகா தனியாக போய் வருவதற்கு பழகியிருந்தாள். மங்களம் மேனகாவிடம் அரிசி, உளுத்தம்பருப்பு போன்றவற்றை கொடுத்து அனுப்பும்போது, ரோட்டை ஜாக்கிரதையாக கிராஸ் பண்ணுமா, ஒரே சந்தடியாக இருக்கும், கார்களையும் ரிக்ஷாக்களையும் பார்த்து போ, நீ திரும்பி வரும் வரை எனக்கு பயமாக இருக்கும், அங்கும் இங்கும் பராக்கு பார்த்து கொண்டிருக்காமல் மளமளவென்று நடந்து போய்விட்டு வா என்பாள். இன்றைக்கு மங்களம் கோதுமை டப்பாவை மேனகாவின் தலையில் தூக்கி வைத்து பையில் அரிசியை போட்டு தோளில் தொங்க விட்டுவிட்டு இன்னொரு கையில் உளுத்தம்பருப்பு இருந்த தூக்கை தந்தாள். மேனகா எல்லா சாமான்களையும் தூக்கி கொண்டு அனாயாசமாக போய்விட்டு வருவது வழக்கம்தான். மங்களம் திரும்பவும் தன் பாடத்தை ஒப்பித்தாள். மேனகா சலித்து கொள்வது போல பார்த்தாள். பாட்டி, எவ்வளவு தடவை நான் போய்விட்டு வந்தாலும் இந்த பாடம் ஒப்பிக்கிறதை மட்டும் நிறுத்த மாட்டாய்? நான் போய்விட்டு வருகிறேன், நீ எதுவும் சொல்ல தேவையில்லை என்று அழுத்து கொண்டாள். மேனகா ஜாக்கிரதையாக தெருவை கடந்து போய் பாட்டி கொடுத்தனுப்பிய சாமான்களை எல்லாம் அரைத்து கொண்டு திரும்பி வந்து கொண்டிருந்தாள். அந்த இடத்தில் எல்லாம் பழக்கடைகளாக இருந்ததால் நிறைய கார்கள் நின்றிருந்தன. மேனகா தலையில் டப்பாவை தூக்கி வைத்து கொண்டு தோளில் பையை மாட்டிக்கொண்டு இன்னொரு கையில் தூக்கை எடுத்துக்கொண்டு பழக்கடைகளை தாண்டி வந்து கொண்டிருந்தாள். பாட்டி எவ்வளவு சீக்கிரமாக வர சொல்லி இருந்தாலும் மேனகா சாவகாசமாக தான் பார்க்க நினைப்பதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டேதான் வருவாள். இன்னும் அதே போல் நிதானமாக வந்து கொண்டிருந்தவள் காரை விட்டிறங்கி பழக்கடைக்குள் நுழைந்து கொண்டிருந்த நபரை பார்த்ததுமே திடீரென நின்று விட்டாள். சிகரெட் புகைத்து கொண்டே கடைக்குள் நுழைந்து கொண்டிருந்தவரை பார்த்ததுமே அவள் கண்கள் அகல விரிந்தன. பாட்டி எவ்வளவு சீக்கிரமாக வர சொல்லி இருந்தாலும் மேனகா சாவகாசமாக தான் பார்க்க நினைப்பதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டேதான் வருவாள். இன்றும் அதே போல் நிதானமாக வந்து கொண்டிருந்தவள் காரை விட்டிறங்கி பழக்கடைக்குள் நுழைந்து கொண்டிருந்த நபரை பார்த்ததுமே திடீரென நின்று விட்டாள். சிகரெட் புகைத்து கொண்டே கடைக்குள் நுழைந்து கொண்டிருந்தவரை பார்த்ததுமே அவள் கண்கள் அகல விரிந்தன. அவர் யார்? சந்தேகமே இல்லை, அவள் தந்தையேதான். அவள் முகத்தில் மகிழ்ச்சி ஏற்பட்டது. உடனே விடுவிடுவென்று அந்த கடை பக்கமாக வந்தாள். அங்கே அவர் இடது கையால் சிகரெட்டை விசாலமாக புகைத்து கொண்டே வலது கையால் கயிற்றில் கட்டி தொங்கவிடப்பட்டிருந்த ஆப்பிள் பழத்தின் தரத்தை சோதித்து கொண்டிருந்தார். அவருக்கு பின்னால் சிவப்பு நிறத்தில் சில்க் புடவை கட்டி கொண்டிருந்த ஒருத்தி நின்றிருந்தாள். மேனகா அவர் அருகில் சென்றாள். கையில் இருந்த தூக்கை கீழே வைத்துவிட்டு சட்டென்று அவர் கையை பிடித்து கொண்டு அப்பா என்றாள். அவர் திரும்பி பார்த்தார். வெளுத்து போன கவுனில் தோளில் பையுடன் கலைந்த கேசத்துடன் நின்று கொண்டிருந்த மேனகாவை பார்த்ததுமே அவர் முகம் வெலவெலத்து போய்விட்டது. உடனே கருத்து விட்டது. புருவங்கள் நெளிந்தன. கண்களில் எரிச்சல், அருவருப்பு, வெறுப்பு தென்பட்டன. அவர் முகத்திற்கு நேர் மாறாக இருந்தது மேனகாவின் முகம். அந்த முகம் சந்தோஷத்தால் மலர்ந்திருந்தது. கண்கள் ஜொலித்து கொண்டிருந்தன. உதடுகள் பிரிந்து பற்கள் பளீர் என்ற ஒளி வீசின. ஒரே உதறலில் அவள் கையை உதறி கொண்டார் அவர். அப்பாவா? யார் உனக்கு அப்பா? கண் குருடாகிவிட்டதா? பைத்தியம் பிடித்து விட்டதா என்று சொல்லிக்கொண்டே சரேல் என்று இழுத்து கன்னத்தில் ஒரு அறை விட்டார். கிர் என்று தலை சுற்றியது மேனகாவுக்கு. அந்த அறையில் தள்ளாடி பின்னால் விழுந்ததால் அந்த இடத்தில் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த கமலா பழங்கள் சரிந்து விழுந்தன. மேனகாவின் தலை மீது இருந்த டப்பா கீழே விழுந்து மாவெல்லாம் சிதறியது. பழங்கள் மீது பவுடர் தெளித்தாற் போல ஆயிற்று. ஒரு வினாடி எல்லோரும் வாய் அடைத்து போய் நின்று விட்டார்கள். கடை முழுவதும் பாழாகிவிட்டதற்கும் பழங்கள் சிதறியதற்கும் கடைக்காரனுக்கு கோபம் வந்துவிட்டது. யாருங்க இது என்றான். யாரோ என்னவோ எனக்கு தெரியாது. தெரியாமல் தான் வந்து அப்பா என்று கூப்பிடுகிறாளோ? சிவப்பு புடவைக்காரி கோபமாக கேட்டாள். தெரியாது என்று சொன்னேனே. எவளாவது திருடியோ அல்லது பைத்தியமோ இப்படி வந்து கலாட்டா செய்து பணத்தை பிடுங்கி கொண்டு போவது இப்பொழுதெல்லாம் தொழிலாகிவிட்டது. என்னை அப்பா என்கிறாள், நான் இல்லை என்கிறேன். 2 பேரும் சண்டை போட்டு கொண்டிருக்கும் போது அந்த சமயம் பார்த்து எதையாவது தூக்கி கொண்டு ஓடிவிடுகிறார்கள். அவர் அந்த பெண் தன் மகள் இல்லை என்று சொன்னதுமே கடைக்காரனுக்கு தைரியம் வந்து விட்டது. மேனகாவின் கூந்தலை பிடித்து கொண்டு திருட்டு கழுதை, ஏமா உங்கப்பன் என்று உலுக்கி எடுத்தான். மேனகா ஏற்கனவே பீதி அடைந்து திகைப்பில் ஆழ்ந்திருந்தாள்.
அவர்தான் எங்கப்பா என்றாள். இன்னொரு தடவை அப்படி சொன்னாய் என்றால் பல்லை தட்டி கையில் கொடுத்து விடுவேன். என் முகத்தை நீ என்றைக்காவது பார்த்திருக்கிறாயா என்று மீண்டும் பாய்ந்து வந்த கையை ஓங்கினார். இவளை நான் ஒரு கை பார்த்து கொள்கிறேன், நீங்க சும்மா இருங்கள். சிறுக்கி, இவர் உனக்கு அப்பாவா? உங்க அப்பன் யாரு என்று நான் சொல்கிறேன், இரு என்று சொல்லிக்கொண்டே கடைக்காரன் கன்னத்தில் மாறி மாறி அடித்தான். மேனகா அவன் தள்ளிய தள்ளலுக்கு கீழே போய் விழுந்தாள். அங்கிருந்த மேஜையின் ஆணியில் மாட்டிக்கொண்டு கவுன் சர் என்று கிழிந்து விட்டது. அவன் கீழே விழுந்த மேனகாவின் முடியை பற்றி திரும்பவும் தூக்கி நிறுத்தினான். மேனகாவுக்கு தன் கூந்தலே கழன்று விழுந்து விடுமோ என்ற அளவுக்கு வலி எடுத்தது. கடை முழுவதும் நாசமாக்கி விட்டாய், எவன் வந்து கொடுப்பான் இந்த நஷ்டத்தை? திரும்பவும் அடிக்க போன பொழுது அங்கே இருந்த பெரியவர் ஒருவர் வந்து அவனை தடுத்து மேனகாவை விடுவித்தார். அட விடுப்பா, பெண் பிள்ளை, இப்ப எந்த போலீஸ்காரனாவது வந்துவிட்டால் நம்மிடம் பணம் கறந்து விடுவான் என்று சிதறி கிடந்த டப்பா எல்லாவற்றையும் எடுத்து மேனகாவின் தலையிலும் கையிலும் வைத்துவிட்டு, போமா, சீக்கிரமாக இங்கிருந்து போய்விடு. இனி ஒருபோதும் இந்த மாதிரி திருட்டு வேஷம் போடாதே. வாங்கிய அறைகளை நன்றாக நினைவில் வைத்துக்கொள் என்று சொல்லிக்கொண்டே தோளை பற்றி கடைக்கு வெளியே தள்ளினார். மேனகா தூக்கத்தில் நடப்பவள் போல் வீட்டுக்கு வந்தாள். மேனகா வரவில்லை. அந்த வழியில் நடந்து பழக்கப்பட்டு போயிருந்த அவள் கால்கள்தான் அவளை வீட்டுக்கு இழுத்து வந்தன. சோனியத்தை பார்த்தபடி வீட்டுக்குள் வந்தாள். பேத்தியை பார்த்ததுமே மங்களம் வீல் என்று கத்திவிட்டாள். அந்த அலறலுக்கு மாதவிக்கு பாட்டு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்த ரஞ்சனி ஓடி வந்தாள். ரஞ்சனி மேனகாவை பார்த்து விக்கித்து போய்விட்டாள். மேனகாவின் கவுன் கிழிந்து தொங்கிக் கொண்டிருந்தது. தலையிலும் உடல் முழுவதும் மூக்கிலும் மாவு பட்டு வெள்ளையாயிருந்தது. கன்னங்களில் விரல் அடையாளம் படிந்து யாரோ நன்றாக அடித்திருப்பது தெரிந்தது. மங்களம் ஓடி வந்து மேனகாவின் கையில் இருந்த டப்பாக்களை பக்கத்தில் வீசி எறிந்துவிட்டு பேத்தியை கட்டி கொண்டாள். யார் இவ்வளவு அக்கிரமம் பண்ணியது? யார் அந்த அயோக்கியன்? அவனை கிழித்து குதறி விடுகிறேன், அவன் இரத்தத்தை குடிக்கிறேன். கத்திக்கொண்டே மேனகாவை இழுத்து கட்டி கொண்டாள். மேனகா அழவில்லை. சூனியத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த பார்வையில் சலனம் இருக்கவில்லை. மேனகா பிறந்தது முதல் இதுவரை அவளை அடித்தவர்கள் யாரும் இல்லை. அம்மா எப்பொழுதும் ஒன்றுமே சொல்ல மாட்டாள். பாட்டி வாயால் திட்டுவாள், அடிப்பேன் என்று மிரட்டுவாளே தவிர ஒரு நாளும் கையை ஓங்கியதில்லை. அந்த வீட்டில் எவ்வளவு வறுமை தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்ததோ அவ்வளவு குழந்தைகளுக்கு செல்லம் இருந்து வந்தது. மங்களம் மேனகாவின் கவுனை அவிழ்க்க போனவள் முதுகை பார்த்துவிட்டு வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டாள். ஐயோ ஐயோ, எவ்வளவு தழும்புகள்! எப்படி உயிரோடு இருந்தாய்? என்னதான் நடந்தது? சொல்லித் தொலையேன். அம்மா, இப்போ அவளை எதுவும் கேட்காதே. ரஞ்சனி அருகில் வந்தாள். மின்னோ என்று அழைத்தாள். அந்த அழைப்பிற்கு இந்த உலகத்திற்கு திரும்பி வந்தவளாக மேனகா தாயை பார்த்தாள். யாருமா உன்னை அடித்தது? யாருடன் சண்டை போட்டாய்? நயமான குரலில் கேட்டாள். மேனகா காய்ந்து போன உதடுகள் அதிர்ந்தன. நான் சண்டை போடவில்லை அம்மா. அப்பா கண்ணில் பட்டார். கண்ணில் பட்டதால் மேனகா ஹீன சுரத்தில் சொல்லி முடித்தாள். மங்களத்திற்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. என்னது, அவன் செய்த காரியமா இது? நான் இப்பொழுதே போய் அவன் மென்னியை திருகிவிட்டு வருகிறேன். அவனும் ஒரு மனுஷனா? அவன் குழந்தைகளை நன்றாக உதைத்து விட்டு மொட்டை அடிக்கிறேன். உன்னை தன் மகள் இல்லை என்றானா? கேட்டாயா ரஞ்சனி? நீ கடவுள் கடவுள் என்பாயே, அந்த பிசாசு செய்த காரியத்தை பார். என் மகளுக்கு வேறு கதியில்லை என்றுதானே இப்படி செய்தான். செத்து ஒழிந்து போவான். என் உயிர் அவனுக்கு சாபமாகிவிடும். பெண்டாட்டி குழந்தையோடு சேர்ந்து பூண்டோடு ஒழிந்து போவான். அவன் வம்சமே நாசமாய் போகும். மங்களம் கத்தி கத்தி இருமல் வந்து விட்டதால் ஓய்ந்தாள். ரஞ்சனி சிலையாய் உட்கார்ந்திருந்தாள். மங்களம் மேனகாவின் உடம்பில் எண்ணெய் தடவினாள். ராத்திரி ரொம்ப நேரம் வரையில் திட்டிக்கொண்டே இருந்தாள். விடிந்ததும் மேனகாவுக்கு நன்றாக ஜுரம் வந்துவிட்டது. மங்களம் ஒரு டாக்டரை கெஞ்சி கூத்தாடி அழைத்து வந்தாள். அவர் மருந்து கொடுத்தார். மேனகாவுக்கு 3 நாட்கள் வரையில் ஜுரம் குறையவில்லை. தூக்கத்தில் அப்பா அடிக்காத என்று புலம்பிக் கொண்டிருந்தாள். மங்களம் பேத்தியை அரவணைத்தபடி உட்கார்ந்திருந்தாள். ரஞ்சனி மட்டும் கட்டிலில் தலையை சாய்த்தபடி அழுது கொண்டிருந்தாள். கடவுளே, எனக்கு ஏன் இந்த தண்டனை? அவரை தெய்வம் என்று நம்பினேனே. கல்யாணமாகாவிட்டாலும் பரவாயில்லை என்று சொன்னால் வாயை திறக்கவில்லையே நான். இஷ்டப்பட்ட போது வந்தாலும் சந்தோஷமடைந்தேனே ஒழிய ஏன் இவ்வளவு நாளாக வரவில்லை என்று கூட கேட்கவில்லையே.
அம்மா எங்கே இருந்தெல்லாம் பணம் கொண்டு வந்து குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கையில் இந்த குடும்பம் அவளுடையது தானே தவிர என்னுடையது இல்லை என்பது போல் பார்த்தும் பார்க்காமல் சும்மா இருந்தேனே. எனக்கு என்ன வழி காட்டப் போறீங்க என்று ஒரு நாளும் கேட்டதில்லையே. சின்ன பெண் தெரியாமல் 4 பேருக்கு முன்னால் அப்பா என்று சொன்னதால் தான் என்ன? அதற்காக அப்படி போட்டு அடிக்கணுமா? ரஞ்சனி அரற்றினாள். மேனகாவுக்கு ஜுரம் கொஞ்சம் குறைந்தது. மாதவி இந்த ஜுரத்தின் மூலமாக மேனகாவுக்கு ரொம்பவும் நெருக்கமாகிவிட்டாள். ஒரு முறை மேனகாவுக்கு வந்தபோது பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு விசிறி கொண்டிருந்தாள். தனக்கு அவ்வாறு மாதவி பணிவிடை செய்வதை பார்க்கும்போது மேனகாவுக்கு சந்தோஷமாக இருந்தது. மது என்றாள் கையை பிடித்து கொண்டே. அக்கா, அப்பா நல்லவர் இல்லையா? நல்லவர் இல்லையா என்றாள் மாதவி. மேனகாவின் கண்கள் அப்பா என்ற வார்த்தையை கேட்டதுமே புஸ் என்று சீறின. அப்பாவை பற்றி பேச்சையே இனி ஒருபோதும் எடுக்க வேண்டாம் மாதவி என்றாள். அதற்கு பிறகு மாதவி அந்த பேச்சையே எடுக்கவில்லை. மேனகாவும் எடுக்கவில்லை. ஆனால் மறந்து போகவில்லை. அவள் உள்ளத்தில் அந்த காயம் ஆறவே இல்லை. அது யாருக்குமே தெரியாது. 4 நாட்கள் கழித்து மங்களம் எதற்காகவோ பெட்டியை திறந்தவள் வழக்கப்படி காசு மாலை வைத்திருந்த இடத்தை பார்த்தாள். அதை காணவில்லை. மங்களத்திற்கு பகீர் என்றது. அதில் இருந்த சாமான்களை எல்லாம் கண்ணா பின்னாவென்று எடுத்து போட்டு நன்றாக தேடி பார்த்தாள். எங்குமே இல்லை. ஐயோ ஐயோ மங்களம் கத்தினாள். அவள் கத்தலை கேட்டுவிட்டு மேனகாவும் மாதவியும் ஓடி வந்தார்கள். என்ன பாட்டி என்றாள் மேனகா. காசு மாலை காணம் இதுல. ஆ மேனகா சரையில் என்று ஓடி வந்தாள். சரியாக பார்த்தாயா என்றாள். பார்த்தேன், நீயும் பாரு என்றாள் மங்களம். அதற்குள் மேனகா பெட்டியை குப்புற கவிழ்த்து நன்றாக தேடி பார்த்தாள். காணவில்லை. யாரும் வரவும் இல்லையே. என்னவாக இருக்கும்? மாதவிக்கு தருவதற்காக அம்மி எடுத்திருப்பாளோ என்னவோ என்றாள். என்ன ரஞ்சனி, எடுத்தாயா? ரஞ்சனி எடுத்தேன் என்பது போல தலையை அசைத்தாள். எங்கே வைத்தாய்? இப்படி கொண்டு வா. கண்ட இடத்தில் வைக்கிற பொருளா அது? என் உயிரே போய்விடும் போல் இருந்தது என்றாள் மங்களம் துணிகளை பெட்டியில் வைத்து கொண்டே. ரஞ்சனி ஆடாமல் அசையாமல் நின்றிருந்தாள். காசு மாலையை கொண்டு வருவதற்காக நகரவில்லை. ஏன் போகவில்லை? போய் எடுத்து கொண்டு வா. ரஞ்சனி அப்பொழுதும் இடத்தை விட்டு நகரவில்லை. அவள் முகத்தில் தடுமாற்றம் தெரிந்தது. என் ஜென்மத்திற்கு அது ஒன்றுதான் எஞ்சி இருக்கிறது. அதுவும் எப்பொழுதோ போயிருக்க வேண்டியதுதான். என்னுடையது இல்லை என்று நினைத்து கொண்டு பிரத்தியாரின் சொத்தாக பாவித்து தொடாமல் பத்திரப்படுத்தி வைத்திருந்தேன். போய் எடுத்து கொண்டு வா அம்மா. அம்மா, காசு மாலை என்னிடம் இல்லை என்றாள் ரஞ்சனி தெளிவற்ற குரலில். மங்களம் குனிந்து உடைகளை அடுக்கி வைத்து கொண்டிருந்தவள் சரையில் என்று எழுந்தாள். என்னது? அந்த காசு மாலை வீட்டில் இல்லை. இல்லையா? இல்லாமல் எங்கே போச்சு? உன் உன் மாப்பிள்ளையிடம் கொடுத்து விட்டேன். ரஞ்சனியின் கண்கள் தரையை நோக்கி தாழ்ந்தன. அவருக்கு எதற்காகவோ அவசரமாக பணம் தேவையாம். அவசரம் தீர்ந்ததும் மெதுவாக அடமானத்தில் இருந்து மீட்டு தந்து விடுவதாக சொன்னார். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.